அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். ஏஐசிசிசி ரிசல்ட் ரவுண்ட் ஒன்னோட அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு சார். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு வந்து எப்படி வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல சார். இது எப்படி பண்ணலாம்? இதை பற்றின ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், லைவ் அப்டேட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸையும் ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ தட். ஸோ இப்போ நம்ம எப்படி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஆயுஷ் ஏஐசிசிசி கவுன்சிலிங் பேனல் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு முதல்ல உங்களோட லாகின் பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சு உள்ளே ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அங்கே சின்னதாக மாறுதலாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டெமோ டேட்டா, உங்களுக்காக டெமோக்காக இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சர்வீசஸ், கேண்டிடேட் ப்ரொஃபைல், அவைலபிள் சாய்ஸஸ், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டில் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபீ பேமெண்ட் டீட்டெயில்ஸ், பிரிண்டட் லாக்டு சாய்ஸஸ் என்ன பண்ணீங்களோ அதையும் பிரிண்ட் எடுக்கலாம். அப்படி எல்லாமே சிஸ்டம் ஜென்ரேட்டட் லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. வெரிஃபை மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சரி, இதில் போனீங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஜென்ரேட்டட் லெட்டர்ஸ்னு இருக்குல்ல, இந்த டேபை அதில் வியூ டவுன்லோட் லெட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரோல் டவுன் இருக்குல்ல, இப்போ இந்த கை சிம்பிள் காட்டுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் ஜென்ரேட் ஆகும். அதில் ஜெனரேட்டட் லாக் சாய்ஸ் லெட்டர்னு ஒன்று கேட்கும். இன்னொன்று ஜெனரேட்டட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் லெட்டர் அப்படின்னு ஒன்று கேட்கும். இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் ஜென்ரேட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் லெட்டரை கிளிக் பண்ணி ஓகே கீழே வந்து நீங்கள் வந்து வியூ அது கேண்டிடேட் ப்ரொஃபைல் லெட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீழே கேட்கும் ரவுண்ட் 1க்கா இல்லை எதுன்னு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணாலே ரவுண்ட் 1 வந்துடும். இப்போ ரவுண்ட் 2க்கு போன பிறகு சம்டைம்ஸ் அங்கே உங்களுக்கு ஏதாவது அப்போயே ஆட்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு அப்படின்னா மேபி ரவுண்ட் 1ம் காட்டும், ரவுண்ட் 2வும் காட்டும். ஸோ இப்போ ரவுண்ட் 1 அப்படின்றதுனால அது வந்து ரவுண்ட் 1 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் வரல அப்படின்னா செலக்ட் பண்ணி ரவுண்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேனல் அப்படின்றது அதில் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, நம்மளுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்ச அப்ளிகேஷன் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, என்ன கேட்டகரி, என்ன ரேங்க் லிஸ்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அலர்ட் ஆகிருக்கு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு வந்து பண்ண வேண்டியது ஜெனரேட் லாக் சாய்ஸ் லெட்டர் கொடுத்த பிறகு அதில் வியூ கொடுத்தீங்கன்னா அடுத்ததுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி அதனோட ஃபஸ்ட் பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு கேண்டிடேட் ப்ரொஃபைலுக்கான விஷயம் வந்து வந்துடும். இதில் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து சாய்ஸ் லாங்கிங்கான பிடிஎஃப். இதை பற்றி இப்போ குழம்ப வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கியூஆர் கோடோட எந்த இடம் அலாட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸோட அந்த பிடிஎஃப் இருக்கும். 3 பேஜஸ் உள்ள பிடிஎஃப். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் உங்களோட காலேஜுக்கு கொண்டு போய் அட்மிட் ஆகிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இன்கேஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா நியர்பையில் உள்ள ஷாப்ஸை வந்து அணுகுனீங்க அப்படின்னாலே அழகாக உங்களுக்கு வந்து இதுக்கான விஷயத்தை கைட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக எந்த வித தவறும் இல்லாமல் தெளிவாக பண்ணி முடிச்சிருங்க. காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட நம்ம கமெண்ட்டில் எவ்வளோ மார்க்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சேனல் கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தேங்க்யூ.